பொங்கலூர் ஷியாம் சார் சொன்ன கணக்கின் அடிப்படையிலும் அதாவது இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நாளைக்கு நிர்பந்தம் வரும்போது அதையே காரணமாக எடுத்துக்கிட்டு இந்த கூட்டணியை தொடரணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவார் அப்படின்றார். அதே புள்ளியில தான் அதாவது தனியரசும் முன்வைக்கிறார். இரண்டு பேரும் வைக்கக்கூடியது என்னன்னா, இப்போதைக்கு அவர்கள் பேச்சளவுல ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய இறுதி கட்டங்கிறது இன்னும் 4 இருக்குங்கிற புள்ளியிலேருந்தே தொடங்குறாங்க. அதுதான் இபிஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜியா? பொது எதிரி திமுக, அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த விதமான வியூகத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தெளிவான நிலைப்பாடு. 1999 ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாஜகவோடு இணைகிற போது அவர் சொன்ன ஒற்றை வரி, பொது எதிரி ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்கின்றாரோ அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுப்பேன்னு சொன்னாங்க. பிஜேபியோட சேரக்கூடாத நிலையில் இருந்த திமுக அப்படி சொல்லிட்டு சேர்ந்தாங்க. 5 ஆண்டுகள் மத்திய அமைச்சரிடம் இருந்தாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் தரா ஷியாம் அவர்கள் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர், மிகச்சிறந்த ஞாபகத்துடையவர். அவர் சொல்வதில் பொதுவாக சரியா பேசக்கூடியவர், மனதிலிருந்து பேசக்கூடியவர், குறை சொல்லியே பேச முடியாது. இப்போ அதில் என்ன பண்றாங்க, இப்போ நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் திமுக அல்லாத கட்சிகளை ஒன்று சேர்த்து விரும்புகிறது. எந்த வாக்கும் வெளியேறிவிடக்கூடாது, எந்த வாக்கும் பிரிந்து வரக்கூடாது. இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த ஒற்றை கோஷம் திமுக அதிகமா உரத்து கொள்ள மேலோங்கி வந்தது. உங்களுக்கு தெரியும், ஆனால் தனியரசு அவர்கள் எனக்கு திரைக்கதை வசனம் எல்லாம் நிறைய எழுதுறாரு. அவர் ஆனா இந்த ஷியாம் அரசியலா பேசினா அவர் திரைக்கதை வசனமா பேசி மக்களுக்கு ஒரு பொய்யை எப்படி சொல்றான்னு பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் திமுக அணியில் இருந்த 2 தரப்பு பாருங்க. ஒன்று நீங்க குறிப்பிட்டீங்க, ஆதவர்ஜுனா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொன்னாரு, கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஆனா அந்த விவசாய கட்சி 25 தொகுதிகளை கேட்போம் என்றும் சொல்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு ஒற்றை குரல் வந்ததுங்க. அது மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர், அது ஐயா நம்முடைய மரியாதைக்கு அண்ணன் ஷியாமனுக்கு மிக தெளிவா தெரியுங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இன்னொரு வரி ஏரிக்கரை மேலே போறவளே பொன்மையிலே, இப்படி மிகப்பெரிய மிகச்சிறந்த பாடல் எழுதியவர் ஐயா காமு ஷெரீப். அவருடைய பேரன் காமு ஏவிஎம் ஷெரீப் என்பவர் இதே கோஷத்தை வைத்ததாக நீக்கப்படுகிறார், அது நடவடிக்கை எடுக்கப்படுகிறார். அப்போ அங்கே பாருங்க, அப்ப திமுகவுக்கு நோக்கம் என்ன? அங்க இருப்ப எல்லோருமே ஸ்டாலினை வாழ வைக்க, ஸ்டாலினை ஆட்சியில் அமர்த்த தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கட்சி நடத்துறாங்களா? அண்ணன் தனியரசு மனசாட்சியோடு பேசுவாங்க. 10 ஆண்டு காலம் அதிமுகவுல பதவி சுகத்தை அனுபவித்தது தனியரசு. எத்தனையோ பேர்ல போராடினாங்க, தனியரசு அமைப்பிலேயே சிறைக்கு போனாங்க, வழக்கு வாங்கினாங்க. ஆனா அண்ணன் தனியரசு மட்டும் ஏன் வாய்ப்பு வந்தது? 2ஆம் ஏன் உருவாக்கல? அப்ப அவருக்கு என்ன கோட்பாடு, கொள்கை? இது அரசியல பேசுறீங்க. அதாவது இதுதான் பொதுவாக அதிமுகவை பல பேர் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் செய்யக்கூடிய தவறு. அதிமுகவுக்கு உங்களுக்கு தெரியுங்க, அதிமுக கட்சியை துவங்கியது யாருக்கு எதிரா? திமுக எதிரா. அந்த திமுக எதிர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு எந்த திமுகவை எதிர்க்கிறதுங்கிறது தேர்தலில் எதிர்க்க போறீங்க, தேர்தலில் எதிர்க்கிறீங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க, நீங்க வெற்றி பெற போறீங்க, இல்ல அவங்களுக்கு வாக்களிக்க போறாங்க, இது வேற. இதுதான் வழக்கமா தமிழ்நாடு சந்திக்கிறது. அந்த திமுகவை எதிர்க்க நீங்க கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி என்றதை நான் கோலிஷன் கவர்மெண்ட்னு அமித்ஷா பயன்படுத்தி அதே வார்த்தையவே பயன்படுத்தி கேட்கிறேன், அதற்கு உடன்படுகிறீர்களா? ஏன்னா இபிஎஸ் கேட்ட கேள்வியை உடனே அதை மறுத்துட்டாரு. ஆனா பொங்கலூர் மணிகண்டன் திமுகவை எதிர்க்க நாங்க என்ன வேணா செய்வோங்கிற ஒரு டோன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. அதாவது நான் அண்ணன் தனியரசு சொல்றதுக்கு புறந்தளிக்கு போறேன், அண்ணன் ஷியாம் சொல்றது பதில் சொல்றேன். 1980 ஆளுக்கு பாதி தொகுதியை பெற்றுக்கொண்டு போட்டியிட்டு காங்கிரஸ் திமுக தோல்வியை தழுவியது. ஆனால் அதிமுக அந்த தவறை செய்யாது. நிச்சயமாக அதிமுக தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும். இது முதல்ல சொல்லி வர்றோம். அதாவது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவர் ஆங்கிலத்தில் என்ன பொருளோட சொன்னாலும் எனக்கு தெரியல, அண்ணன் ஷியாமன் தான் விளக்கணும். அதாவது எடப்பாடியார் அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் தனிமையில சந்தித்து பேசி எடுத்த முடிவு அதுதான். இப்ப அந்த முடிவை அவர் வாயாலேயே முதலமைச்சர் எடப்பாடியார் சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையாக கூட்டணி சொல்லிட்டாரு. அப்போ இது போன்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை திரு அமித்ஷா சொல்லிட்டாருங்க. அப்போ இதற்கு பிறகும் கூட கூட்டணி அமைக்குமா அமையாதான் கேள்வியில விவாதம் பண்ணணும். இப்ப கூட்டணி அமைத்த பிறகு கூட்டணிக்குள்ள குறை சொல்வதற்காக பல பேர் அப்படி பேசினாங்க சொன்னா அதிமுக நிராகரிக்கும்.
ஏன்னா எங்கள் நோக்கம் பொதுவானது, சரியானது, உறுதியானது. திமுகவை 2024 நிச்சயமாக தோற்கடிப்போம். திமுக அல்லாத பொங்கலூர் சொல்ற மாதிரி மாலை பத்திரிகையாளர் சந்திப்புல நயினாரும் இல்லங்க அதிமுக தலைமையில கூட்டணின்னு மட்டும்தாங்க நாங்க சொன்னோம், கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. இப்ப நாங்க பீகார்ல கேட்ட மாதிரி, மகாராஷ்டிரால கேட்ட மாதிரி, ஆந்திரால கேட்ட மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாடு ஃபார்முலாவுக்கு தானே அவர் தெளிவா, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு கள அரசியல்லையே ஊறி வந்தவர் அவர் வெளிப்படையா அதை சொல்லி இருந்திருக்கலாமே. அவர் அப்படி அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் அதை சொல்லல, டெல்லியை கைய காமிக்கிறாரு. இறுதி நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாரு. அதான் அமித்ஷாவும் இபிஎஸும் சேர்ந்து பேசி முடிவெடுப்பார்கள்னு தான் சொல்றாரே தவிர நாங்கள் கோலிஷன் கவர்மெண்ட்னு சொன்னதுக்கு பொருள் கூட்டணி தான். அவர் எந்த இடத்துலயும் அதை கிளாரிஃபை பண்ணல. அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஆமாம் கூட்டணி ஆட்சி தான் என்றும் சொல்லல பாருங்க. அப்போ அவர் சொன்ன அடுத்த வார்த்தை பாருங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைமை, இங்கே அண்ணன் எடப்பாடியார் முடிவு செய்வான்னு சொன்னதை புரிஞ்சுக்கங்க. அவர்கள் தான் இறுதி முடிவு எடுத்துக்காங்க. இப்ப அந்த முடிவை பற்றி இங்க அவர்களால் என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு பொறுத்தவரை தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதை ஏற்று செயல்படுத்த முடிவு. இன்னொன்னுங்க, இங்க நோக்கம் பொதுவானது. இந்த நோக்கத்துல மடை மாறி போறதோ திசை மாறி போறதோ அதிமுக அவசியம் இல்லை. அந்த டைம் லைனும் முக்கியம் தானே பொங்கலூர். அதாவது நீங்க சொல்றது மாதிரி நோக்கம் சரி. இப்ப அவர் கூட்டணி ஆட்சி தான் சொல்லல அப்படின்றீங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இபிஎஸ்க்கு முன்னாடி நயினார் இதை சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இபிஎஸும் அவரும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த கூட்டணி ஆட்சி குழப்பத்திலேயே தான் இந்த 4 நாள் போச்சு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இபிஎஸ் இப்படி சொல்லிட்டாரு, கூட்டணியில எல்லாம் நாங்க பங்கு கொடுக்கல, அது கூட்டணியில மட்டும்தான் பங்கு, ஆட்சியில பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கறத தான் கேள்வியா பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. அதற்கு தான் நயினார் இப்படியான பதில டெல்லியை கைய காமிக்கிறார். அப்ப இபிஎஸ் சொன்னதை அவர் என்டாஸ் பண்ணல, அதாவது ஏற்றுக்கொள்ளல, அதை ஏற்றுக்கிட்டதாகவும் அவர் சொல்லல, இனிதான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இல்ல மேடம், அதாவது அதிமுக பொதுச் செயலர் தான் இந்த அணிக்கு தலைமை போறாரு, கூட்டணி தலைவரே அவர் தான். அப்ப அந்த தலைவரே தெளிவாக சொல்லிய பிறகு மற்றவர்கள் சொல்ல அவசியம் இல்லை. முடிவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது கூட்டணி ஆட்சின்னு. அமித்ஷா ஐயாவால கூட்டணி ஆட்சின்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டார் அமித்ஷா ஐயா. இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்ன வார்த்தை நல்லா படிச்சு பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி அரசு அமைக்கும் சொல்லல. இப்போ திமுகவில் கம்யூனிஸ்ட் மதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ன எடுத்துங்க? இல்ல இந்தியா கூட்டணி என்ன எடுத்தோம்? எல்லாம் சேனாயப்பா எடுத்துங்களா? அப்படி அல்ல, திமுக தான் ஆட்சி சொல்றாங்க. அப்போ அதிமுக தெளிவாக அறிவிக்கப்பட்ட பிறகும் இதை பெரிதுபடுத்துகிற செய்தி என்பது அதிமுகவுக்கு தேவையில்லை ஒன்றுதான். அப்ப இன்னொன்றுங்க, மத்தியில் வலிமையா இருக்கிற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இது போன்ற தேவையற்ற செயல்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர்கள் நோக்கம் என்ன? தமிழ்நாடு வளர்ச்சியை சொல்றாங்க. அதிமுக கடந்த காலங்கள்ல அவங்க இருந்த கூட்டணி ஆட்சி குறித்து இங்க வைக்கிறவங்க எல்லாரும் அதிமுகவிற்காக பேசுகிறோம் அப்படின்னு தான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க. அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வரும், திமுகவும் அதிமுகவும் அப்படின்னு ஒரு வாதத்தை இங்க வைக்கிறாங்க. அது 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு சொந்தமா அப்படிங்கிற கேள்வி, அது 3வதா ஒரு பத்திரிகையாளர் அந்த கேள்வியை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாடு தேர்தல் வெற்றி அரசியல் வரலாறை மட்டும் வச்சு பார்க்கும்போது அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கூட்டணி ஆட்சி, அப்ப கூட்டணி தான் இருக்கணும், ஆட்சியில இருக்க கூடாதுன்னு தானே பத்திரிகையாளர் இப்ப ஷாம் உள்ளிட்டோர் அதை தான் முன்வைக்கிறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய நோக்கம் அதிமுக இருக்கணும்னு. நேற்றைக்கு சிராக் பாஸ்வானுடைய நிலைமை லோக் ஜனசக்தியில என்ன ஆயிருக்குங்கிறது வரைக்கும் கவனத்தில் கொண்டுதான் இது பேச வேண்டியதா இருக்குது. மேடம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஷியாமலை பத்தி சொல்ல விரும்பல. மற்றவர்கள் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதிமுக மீது எவ்வளவு மோசமான விமர்சனங்களை கொண்டு வைக்கிறாங்க. ஆனா தனியரசு கூட சொல்லுவாருங்க அதிமுக நன்றாக இருக்கணும் பாரு, ஆனா அதிமுகவை பரிகாலம் பேசுவார். இது மேடம் இது அனுதாபம் தேடுறதோ இல்ல பச்சாதாபமோ அதிமுக அவசியம் இல்லை. அதிமுக என்ன தனியரசு நாளையே அதிமுக ஆதரவு போற ஊர்ல பிரச்சாரம் பண்ற ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து சொல்ல போறாங்களா? அல்ல, அவரோட வேலை என்ன? திரும்ப திரும்ப அதிமுக சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு வரி சொல்லுவார் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் பாருங்க. இப்ப நான் நீங்க தனியரசு அவர் பேசுனதுக்கு நிறைய பதில் சொல்லிட்டீங்க. ஷாம் சார் மாதிரியானவர்கள் சொல்ற பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்களே, அவர் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல் காலத்தை கோட் பண்ணி கேட்டார். ஆந்திரா ஃபார்முலாவை சுட்டி காண்பித்து பேசினார். பீகார் ஃபார்முலாவோட அந்த ஆர்டிக்கல் வந்தது இங்க இந்த கூட்டணி உருவான அன்னைக்கு அடுத்த நாள் எடிஷன்ல வந்தது அந்த ஆர்டிக்கல். ஆனா நேற்றைக்கு சிராக் பாஸ்வான் பீகார்ல என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியும். அதை ஷாம் சார் என்டாஸ் பண்ணிட்டு தலையாட்டிட்டு தான் இருக்கிறார். கேட்டா அவர் அதையும் டீடைல்டா சொல்லுவார். அப்படி பார்க்கும் பொழுது
கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது அதற்கு அதிமுக பல தியாகங்களை செய்ய தயாராகி விட்டதா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? ஏன்னா இபிஎஸ் மறுத்து விட்டார், ஆனா அதை பிஜேபி அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியலையா? அப்ப அடுத்த கட்ட சவாலும் இருக்கு இல்லையா அதுக்குள்ள? மேடம், இதுல அதிமுக தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் இறுதியான முடிவு, மற்றதெல்லாம் தேவையே இல்லைங்க. இப்ப நீங்க மற்ற மாநிலங்களை போயிருக்கலாம், ஆனால் அதிமுக தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குங்க, மாறாது. இப்போ நான் முதல்ல சொன்ன கருத்து, இங்க திமுகவை தோற்கடிப்புக்கான கூட்டணி அமைச்சிருக்குது, கொள்கை கூட்டணி அல்ல. எடப்பாடியோ அதிமுகவோ எடுத்துக்கொண்ட முடிவுல உறுதியா இருக்கும்னா நாங்க 2024ல 29 வரைக்கும் பாஜகவோடு ஒரு தேர்தல் ஒரு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி ஏன் உறுதி மாத்திக்கிட்டாரு? சரி, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, கலைஞரை மாத்தினாரு. அப்படின்னா உறுதியா இருக்க மாட்டாரு ஒத்துக்குங்க. ஒண்ணு சொல்லல நானு, உறுதியா சொன்னாரு இல்லீங்களா? நான் ஒண்ணு தவறு சொல்லலங்கற நானு. கேடா எப்படி சொன்னாரு இல்லீங்களா? ஏன் முடிஞ்சது சொல்லுங்க. நான் ஒண்ணு கேடா எப்படி சொன்ன ஐயா கலைஞர் கருணாநிதி திமுக தன் முடிவை ஏன் மாத்திக்கிடுங்க? தவறு சொல்லலங்கற நீங்க. இல்ல எடப்பாடி எடுத்துக்கொண்ட முடிவுல உறுதியா இருப்பாருன்னு சொன்னீங்க. அது அப்ப நீங்க கலைஞர் மாதிரியே எடப்பாடியின் பேச்சை மாற்றிக் கொள்வார், நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார் தானே சொல்ல வர்றீங்க? இதுக்கு ஆயத்தை பொறுத்து நிச்சயமா நாம எடுத்தவங்க. இப்ப நீங்க கட்சி வச்சு நான் கட்சி வச்சு போனேன் அப்படின்னா அவரு எடுத்த முடிவுல உறுதியா இருக்க மாட்டாருன்னு ஒத்துக்குங்க. இப்ப கலைஞர் உறுதியா இல்ல இல்ல நீங்க இங்க பாருங்க, நீங்க வரவசக்கான மாதிரி பேசுறீங்க, அரசியல் வேறு. இப்ப நீங்க கூட வந்து அதிமுகவோட ஒரு 2 முறை எம்எல்ஏ இருந்தீங்க, ஆனா அரசியல் புரியாமல இல்ல. ஒரு அரசியல் சூழ்நிலையை எந்த நேரத்தில் எப்படி எடுப்பது நீங்க வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொன்னதுனாலயே இந்த கேள்வி. அதிமுகவிற்கு இந்த கூட்டணியினால் என்ன சாதகம் என்ன லாபம், பாஜகவிற்கு இந்த கூட்டணியினால் என்ன சாதகம் என்ன லாபம்? இந்த கூட்டணி தேர்தல் கூட்டணி தான். திமுகவை எதிர்க்கிறது, திமுகவை தோல்வியறை செய்யறதுங்கிற ஒற்றை அஜெண்டாவை விட்டுருங்க, அதை தாண்டி என்ன கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்கு? மேடம், நான் சொல்றது நீங்க ஒரே வார்த்தை தான். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வஞ்சிக்கப்படுகின்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. பாஜக வேண்டும், பாஜக திமுக வாழிங்க. தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு போராட ஏன் நடக்குது? 22 மாணவிகள் ஏன் இருந்தாங்க? சட்ட ஒழுங்குல ஏன் பாதிப்பு வந்தது? தமிழ்நாட்டை முழுமையாக கட்டுப்பாடு வைத்திருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து ஆட்சி சிறப்பை செய்ய முடியல? 2 பேரும் கூட்டணியை பிரகடனப்படுத்துற அந்த மேடையில இதெல்லாம் பேசல சார் அவங்க. இதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி எங்கேயாவது பேசுறோம். ஷாம் சார்ட்ட கேக்குறேன், ஷாம் சார் கிட்ட அந்த லாபம் கணக்கு என்னன்னு கேக்குறேன், நீங்க அதுக்கு சொல்லுங்க. லாபம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது, ஆட்சி கட்சியை அகற்ற வேண்டும், அதெல்லாம் சரிதான். அதுக்கு வந்து ஒற்றை வியூகம், எல்லா கட்சியும் ஒன்னா சேரணுங்கிறது தான். ஆனா சிக்கல், இதுல இயல்பான சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா, திமுக ஒரு அணி, அண்ணா திமுக பாரதிய ஜனதா ஒரு அணி, அது போக இன்னும் 2 அணி இருக்கு. அவங்கள உள்ள இழுக்கவே முடியாத. அப்ப 5 முனை போட்டியே நீங்க 4 முனையா மாத்தலாம். 4 முனையிலும் இடம் கிடைக்காதவங்க திருப்பி 5வது முனைக்கு தானே வந்தாகணும். இப்ப ஓபிஎஸ், டிடிவி இவங்களுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னே வச்சுக்கோமே. அப்ப என்ன அவங்க என்ன கடையை மூடிட்டா போக முடியும்? சரி, அரண்மனை சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம சொந்த வீட்டு சாப்பாடை பார்த்தானே ஆகணும். அப்ப அவங்க போட்டி போடத்தானே செய்வாங்க. அப்ப திருப்பி 5வது முனை ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே. திமுகவுக்கு எதிராக எப்படி நீங்க ஒற்றை வியூகம் வகுக்க முடியும்? திமுகவுக்கு எதிராக ஒற்றை வியூகம் வகுக்கணும்னா பல தியாகங்களுக்கு தயாரா இருக்கணும்ல. அதுல ஒரு தியாகம் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுதானே. அததான் நீங்க காலங்கள்லயே இதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கும் சரி, அம்மா இருக்கும் சரி, பல முனை போட்டி 2 முனையை தாண்டி 3வது 4 வந்திருக்குங்க. ஆனா வந்தாலும் கூட அதிமுக வென்றிருக்குங்க. அதனால புதிதாக அவரை பத்தி கவலை இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் தான் மணிகண்டன். அதாவது ஜெயலலிதாமா இருந்தப்ப கிட்டத்தட்ட 100 தொகுதியை விட்டு கொடுத்தோம் நம்ம 2001. அந்த கூட்டணியில காங்கிரஸ் இருந்தது, தமாக இருந்தது, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ 100 தொகுதியை விட்டு கொடுக்கும் போது உண்மையிலே என்ன சந்தேகம் எங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னா, அதிமுக நிக்கிறதே இவ்வளவு தானே, எப்படி வந்து 120 தொகுதி ஜெயிக்க முடியும், தனி மெஜாரிட்டி எப்படி ஜெயிக்க முடியும்னு அப்படி தோணுச்சு. இத்தனைக்கும் 96-2001 ஆட்சி வந்து பெரிய அளவுக்கு திமுக ஆட்சி குறையெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. பொற்கால ஆட்சி தொடரன்னு தான் கேட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு கூட்டணிக்கு கட்சியே இல்லை, ஜாதி கட்சிகள் எல்லாம் இணைச்சிட்டு கண்ணப்பனையா கட்சிக்கு கூட 5 சீட்டு கொடுத்தாரு கலைஞர். இதயத்துல இடம் கொடுக்கிறவர் 5 சீட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாரு. ஆனா அந்த கூட்டணி வெற்றி பெறல, வெற்றி பெறவே இல்லை, வெற்றி பெற வாய்ப்பே இல்லாமலே போயிருச்சு. அப்போ ஒரு கூட்டணியை எப்போ வந்து நீங்க 3வது முனை 4வது முனையை நீங்க மழுங்கடிக்க முடியும்னா, 1வது முனைக்கு எதிராக இருக்கிற 2வது முனையில கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் இருக்கணும். அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கூடுதல் பலமாவே இருந்துச்சு. திமுக சேர்த்துக்கிட்டாலும் சரிதான், அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டாலும் சரிதான். இப்ப காங்கிரஸ் வேற, மூப்பனார் ஐயாவோட தமாக வேற இல்லை, 2 ஒன்னா தான் இருந்தது.
பிஜேபிங்கிற அந்த முனை வரும்போது இயல்பா என்ன ஆகுதுன்னா சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி மாறுதுங்க. அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கும் போது அதுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. அந்த இடம் வந்து இயல்பாகவே ரொம்ப ரொம்ப நெருடலான இடம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருடலான இடம் தான் அது. எம்ஜிஆர் அவர்கள் அப்ப இந்த ஏற்ற இடம், சித்தாந்த ஏற்காம முரண் ஏற்ற இடம். ஆன்டி இன்கும்பன்சி இது ஏன்னா 10 ஆண்டு இப்ப ஏன்னா இவரு அததான் சொல்ல வந்தாரு தனி அரசும் அதாவது பாஜக ஆட்சியில இருக்கிற ஆன்டி இன்கும்பன்சியையும் அதிமுக ஒரு சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கண்டிப்பா வரும். அதாவது திமுக ஆட்சி பேர்ல ஆன்டி இன்கும்பன்சி இருக்குங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. 10ல இருந்து 15% இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்து பேர்லயும் தமிழ்நாட்டுல ஆன்டி இன்கும்பன்சி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பல பாலிசி இங்க வந்து ஏத்துக்க முடியாது, நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப அதைத்தானே அதிமுக சுமக்கணும். நீங்க ஆனா ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். அதாவதுங்க, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகும் பாஜக கூட்டணிக்கு பிறகுமே திமுக அளித்த பொய்யான வாக்குறுதிக்கு பிறகுமே அதிமுக மிகப்பெரிய தோல்வி இல்லைங்களே, குறைவான ஆட்சி ஆகுது. இப்ப திமுக மிகப்பெரிய அதிருப்தி சந்திக்கிற நேரத்துல இதை அறுவடை செய்ய வேண்டியது அடுத்த ஆட்சி ஒப்படைக்கிறது. எடப்பாடி அவர்களோட அந்த கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேல அந்த சாதனையெல்லாம் யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா பிஜேபிக்கு கொடுத்த சீட்ல அவங்க எத்தனை சீட் ஜெயிச்சாங்க, வின்னபிலிட்டி என்ன? இன்னைக்கு 40 சீட்ல ஜெயிப்போன்றாங்க, அப்படின்னா எத்தனை சீட் தர போறீங்க? இதான இயல்பான கேள்விதானே இது. இதெல்லாம் நீங்க கூட்டணி அமைச்ச பிறகுதான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, பாஜக மாநில தலைவர் 40ல வெல்வோங்கிறாரு. இல்ல, அது தேர்தலுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது அதான் மாத்துவீங்கன்னு நான்